இங்கே இருந்தா உன்னை நினைச்சு கொஞ்சம் கொஞ்சமா செத்துற வேண்டாம். என்னால முடியல. நான் இனி இங்க இருக்க கூடாதுடா. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோடா. என்ன புரிஞ்சுக்கிட்டு என்ன விட்டுடுடா. இப்பெல்லாம் உன் குடும்பத்தனம் ரொம்ப அதிகமாயிடுச்சுடா. ரொம்ப 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 செட்டப் பண்றடா. லவ் யூடா பொறுக்கி. அது சரி, மறுபடியும் ஃபீலிங்ஸா? ஏண்டி எதுக்குதான் இந்த ஃபீலிங்னு எனக்கும் தெரிய மாட்டேதுடி. ஏதாவது இவ வாயை திறந்து சொன்னானா அதை தீர்த்து விட்டுட்டு உன் கழுத்துல தாலியை கட்டிட்டு தூக்கிட்டு போயிடுவேண்டி. ஆனா சொல்ல மாட்டாளே. டேய் செல்வா, நீ தாண்டா கண்டுபிடிக்கணும். ஏதாவது பண்ணி கண்டுபிடிடா. கண்டுபிடிச்சி இந்த சிட்டெரும்ப அழைக்க தூக்கிட்டு உன் வீட்டுக்கு ஓடிடுறா. அது சரி, இவளை விட்டா நாள் முழுக்க ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. இவ ஃபீலே பண்ணப்படாது. வந்துட்டு செல்லக்குட்டி. ஏய், என்னடி எதுக்குடி பார்த்துட்டு இருக்கான்? நான் அழல. அம்மா நீ என்ன இங்க? அது இந்த டைம்ல? நான் வந்தது இருக்கட்டும்டி. நீ எதுக்குடி அழற? நான் சொல்றேன்ல, நான் ஒன்னும் அழல. நீ போ. அட பாருடா, நம்ம உட்காந்து தள்ளி போறீங்க. எங்களுக்கு தள்ளி வரவே தெரியாதுல்ல. இருடி. டேய், மறுபடியும் தள்ளி போனா நேற்று நைட்டு கொடுத்த மாதிரி கொடுத்துருவேன் பாத்துக்க. என்ன இப்ப என்ன உனக்கு? என்கிட்ட பொம்பல் கண்ணே வந்திருக்கியா? சொன்ன கேளு, நகர்ந்து போ. இங்க பாரு, கால் படுது. காலை ஏடு. இல்ல என்ன விடு, நான் எழுந்திரிச்சு போறேன். என்னடி இப்ப என் கால் தானே படுது? புருஷ கால் தான், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. இங்கே இரு. இப்ப நீ மட்டும் எழுந்திரிச்சு போகணும்னு நினைச்ச நேற்று நைட்டு கொடுத்த மாதிரி கொடுத்துருவேன். பாரபட்சமே பார்க்க மாட்டேன் பாத்துக்க. என்ன மிரட்டுற? இங்க பாரு, இந்த மாதிரி மிரட்டுறவெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத சொல்லிட்டேன். சரி, நான் மிரட்டனே வச்சுக்கோ. எங்க எழுந்திரிச்சு போ பார்க்கலாம். நான் பண்ண வேண்டியதை பண்ணிக்கிறேன், நீ எந்திரி. வேண்டாம், பொறுக்கி சொன்னதை கண்டிப்பா செஞ்சிருவோம். நம்ம இப்ப எந்திரிச்சோம், இது அவனுக்கு சாதகமா போயிடும். நான் எந்திரிக்க மாட்டேனே, நான் இங்கே தான் இருப்பேன். என்ன எந்திரிச்சு போறேன்னு சொன்ன? அமைதியா உட்காந்துட்டு இருக்க. நான் ஏன் எந்திரிச்சு போகணும்? நான் ரொம்ப நேரமா இங்கே தான் உட்காந்துட்டு இருக்கேன். நீ தான் இப்ப வந்த. போறதுன்னா நீ தான் போகணும், நான் போக வேண்டியதில்லை. நீ போ. அடியே சிட்டு, பயந்துட்ட. பரவாயில்ல, இந்த பயம் இருந்தா சரிதான். பரவாயில்ல சிட்டரும்பு, எனக்கு கூட பயப்படுறடி. நீ எனக்கு பயப்படல, நேற்று நடந்த மேட்ரு நடந்துருமோன்னு பயப்படுற அதானே? அடியே அதெல்லாம் நடக்கணும்டி, வரும்டி அதெல்லாம். சரி, நீயும் போக வேணாம், நானும் போக வேணாம். அதை விடு. இப்ப எதுக்குடி அழுத? சொல்லுடி, எதுக்கு அழுதுன்னு கேட்குறேன். இங்க பாரு, நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லியிருக்கேன், என்ன வாடி பொடின்னு கூப்பிடாது. எனக்கு அது இரிட்டேட்டா இருக்குன்னு. நீ மறுபடியும் அப்படிதான் கூப்பிட்டு இருக்க. என்ன அப்படி கூப்பிடாது. அதெல்லாம் முடியாது. நான் இனிமே அப்படி தாண்டி கூப்பிடுவேன். இதுக்கு முன்னாடியாவது தூரம் நின்று பார்த்தேன். நேத்துல இருந்து தொட்டு இறுக்கி அணைச்சு முத்தம் கொடுத்து இப்போ பொண்டாட்டியாவே ஆக்கிட்டேன். அதனால இனிமே இப்படி தாண்டி கூப்பிடுவேன். அதெல்லாம் யார் நினைச்சாலும் மாற்ற முடியாது. சரி, அதை விடு. நீ எதுக்கு அழுது அதை சொல்லு. அது சரிடா பொறுக்கி, இதுக்கு இப்படி ஒரு காரணமா? மூஞ்சி பாரு, நல்லா வர வர குறும்பு காரணம் மாறிட்டேன். அது சரி, என்ன பண்ண? என்னடி கேட்டுட்டே இருக்கேன், பதிலே சொல்லாம உம்முன்னு இருந்தா எப்படி? என்ன சைட் அடிக்கிறியா என்ன? என்னது? நான் உன்னை சைட் அடிக்கிறேனா? உனக்கு ரொம்ப தான் மூஞ்ச பத்தியா? அதுதாண்டி நானும் கேட்கறேன். என் முகத்தை பார்த்து தான் சைட் அடிச்சிட்டு இருக்கியே, நல்லாவே தெரியுது. சரி பரவாயில்ல, அடிச்சுக்க. என் பொண்டாட்டி தானே, அடிச்சுக்கடி. இங்க பாரு, நீ தேவையில்லாம என்ன நக்கல் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நான் ஏன் உன்னை சைட் அடிக்க போறேன்? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ போ. நீ எதுக்கு இப்ப இங்க வந்த? நான் உன்னை சைட் அடிக்கலாம் தான் வந்தேன். அந்த வேலையை நான் கரெக்டா பார்த்துட்டு இருக்கேன். சரி, டிஸ்டர்ப் பண்ணாத. நான் உன்னை சைட் அடிச்சிட்டு இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாம இரு. அடப்பாவி பொறுக்கி, அதை என்கிட்டயே சொல்றான் பாரு. டேய் பொறுக்கி, எப்படிடா இப்படி மாறின? அது சரி, நான் கோவமா இருக்கும்போது நீ இப்படி மாறிட்ட. சரி, நான் ஒரு பக்கம் சைட் அடிச்சிட்டு இருக்கேன். நீ அழுதுறதுக்கான ரீசனை சொல்லு. எதுக்கு அழுத? இங்க பாரு, நான் எதுக்கும் அழுத. அதை நீ கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நீ எதுக்கு இப்ப கேக்குற? அப்ப நீ சொல்ல மாட்டே, அப்படிதானடி? இதோ இரு. இப்ப என்ன பண்ற? எதுவும் பேசாத. எதுக்கு? பயப்படாதடி, எதுவும் பண்ண மாட்டேன். இப்ப பாரு பயந்துக்கிட்டு. ரொம்ப நேரமா என் கால் உன் மேல இருக்கு. நீ ரொம்ப நேரத்துக்கு வெயிட் தாங்கிக்க மாட்டேன். அதனாலதான் நான் உன்னை என் மேல உட்கார வச்சுக்கிட்டேன். நல்லா இருக்குடி, இப்படியே இரு. பாரு, இப்பெல்லாம் நீ வர வர என்கிட்ட ரொம்ப ஓவரா விளையாடிட்டு இருக்க. இதெல்லாம் சரியா இல்ல. சொன்ன கேளு, கையெடு, நான் போறேன். போடி, என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறமா போடி. ரொம்ப குறும்புத்தனம் ஜாஸ்தி ஆயிடுச்சுடா உனக்கு. ஆமா, குறும்புத்தனம் ஜாஸ்தி ஆயிடுச்சுதான். ஆனா அதை ரசிக்க தான் மாட்டாங்க. எப்ப ரசிப்பான்னு தெரியலையே. இதெல்லாம் குறும்புத்தனத்துல சேராது. நீ ஒரு போலீஸ்காரன் தெரியும்ல.
பண்ற வேலையெல்லாம் பொறுக்கித்தனமா பண்ணிட்டு இருக்க. ஆமாடி, வெளியில தான் போலீஸ்காரன், உனக்கு பொறுக்கிதானடி. அப்ப பொறுக்கித்தனமா தானே நடந்துக்கணும். அதான் கரெக்டா தான் நடந்துக்கிறேன். என்ன என்ன இதெல்லாம் எதுக்கு இப்ப நீ என்ன தொட்டு பேசுற? கையெடு எடு கைய. நான் ஒன்றும் வேற அர்த்தத்தெல்லாம் தொடல. இங்க பாருடி, நான் எவ்வளோ தடவை உங்ககிட்ட சொல்லிட்டேன். நான் இருக்கேன்டி உனக்காக. உன் பிரச்சனை என்னன்னு சொல்லுமா. எதுக்காகவும் நீ வருத்தப்படாதம்மா. உன்கிட்ட விளையாடினாலும் உன்னோட வேதனைகளை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் நீ எதுக்காக வேதனைப்படுறேன்னா எனக்கு தெரியலடி. அதை சொல்லுடி, என்கிட்ட நீ சொல்லு. நான் எதுவாக இருந்தாலும் தீர்த்து வைக்கிறேன்டி. இங்க பாரு, உனக்காக நான் இருக்கும்போது நீ எதுக்காக வருத்தப்பட்டு இருக்க? ப்ளீஸ்மா, என்ன உன் பிரச்சனைன்னு சொல்லுமா. சாரிடா பொறுக்கி, நீ இவ்வளவு தூரம் கேட்டோம் என்னால சொல்ல முடியாதுடா. நான் சொன்னேன் அது உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்டா. உன் அம்மா தான் இவ்வளோத்துக்கு காரணம்னு தெரிஞ்சா நீ ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவடா பொறுக்கி. நீ வருத்தப்படுறத பார்த்துக்கிட்டு என்னால சந்தோஷமா இருக்க முடியாதுடா. வேணாம் பொறுக்கி, வேணாம். என்கிட்ட எதுவுமே கேட்காதடா. இங்க பாரு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ நினைக்கிற மாதிரி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது மட்டும் இல்லை, இப்போ நான் யாரையும் லவ் பண்ணணும் கல்யாணம் பண்ணணுங்கிற தாட்டில் இல்லை. எனக்கு பிஸ்னஸ் மட்டுமே போதும். நான் அங்கேயே போகிறேன். என் லைஃப் அப்படியே போகணும்னு இருந்ததுன்னா அது அப்படியே போகட்டும். எனக்கு யாரும் வேணாம். தயவு செஞ்சு நீ வேலைக்கு போயிடு. எனக்கு நீ வேணாம். உனக்கு நான் வேணான்னு வேணா மட்டும் சொல்லுடி. என்ன வேலைக்கு போன்னு சொல்றதுக்கு நீ யாருடி? சொல்லு, நீ யாரு? நீ யாருடி என்ன வேலைக்கு போக சொல்ற? டேய் பொறுக்கி, என் வாயாலே சொல்லணும்னு பார்க்குறேன். அதானே தெரியும். நான் உன் பொண்டாட்டி தான். உன் பொண்டாட்டிங்கிற உரிமையில தான் நான் இதை சொல்கிறேன். ஆனால் இதை உன்கிட்ட நேரடியாக சொல்ல முடியலடா. சாரி, நான் உனக்கு யாரும் இல்லை தான். நீ முதல்ல என்னை விட்டு விலைக்கு போ. என்னை இப்படியெல்லாம் பார்க்காத ப்ளீஸ். விடு என்ன. இனிமே நான் எத்தனை வாட்டி கேட்டாலும் உன்கிட்ட இருந்து பதில் வராதுன்னு தெரிஞ்சிருச்சு. சரி, என்ன பண்ணணுமோ நானே பண்ணிக்கிறேன். இங்க பார், இப்போவும் சொல்றேன், நான் உன்னை விரும்புறேன்டி. ஐ லவ் யூடி. நீ தான் என் பொண்டாட்டி. அது மட்டும் இல்லடி, நான் தான் உன் புருஷன். இதை நீ மாத்தணும்னு நினைச்சேன், நான் மனுஷனா இருக்க மாட்டேன். பார்த்துக்க. நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் நீ தாண்டா பொறுக்கி என் புருஷன். இந்த ஜென்மத்தில் நீ தாண்டா எனக்கு புருஷன். அதை யாராலையும் மாற்ற முடியாது. ஆனால் நான் உன் பொண்டாட்டியே ஆகிறதுக்கு தகுதி இல்லைடா. நீ என் புருஷனா நான் என் மனசுக்குள்ளே எப்பயும் முடிவு பண்ணிட்டேன். நான் உன் பொண்டாட்டியே வர முடியாதுடா பொறுக்கி. இது நீ இருக்கும் நெஞ்சமடி கண்மணி, இன்று யாரடிச்சு வெம்முதடி கண்மணி. ஒரு உண்மையாவே என் மனசுல நீ மட்டும் நண்டி இருக்க. அதை யாராலையும் மாத்த முடியாதுடி. நீ எந்த பாதி, இதுதானே நீதி. உன்னை விட்டு போக முடியாதம்மா. மறைந்தாலும் நான் மறு ஜென்மமே என்றும் தேடி வரும் சொந்தம் இது. உள்ளுக்குள்ள முள்ள வச்சு எதுக்கு நீ சிரிச்ச? காதலினும் பேர சொல்லி கழுத்த நீ நெரிச்ச. பெண்ணே நீ வரும் முன்னே ஒரு பொம்மை போலே இருந்தேன். புன்னகையாலே முகவரி தந்தாயே. நான் இன்னைக்கு அவ்வளோ தூரம் பேசியும் இவன் இன்னமும் என் பையன் கூட ஒட்டி உறவாடிட்டு இருக்க. உன்னெல்லாம் இதுக்கு மேலே நான் சும்மா விடக்கூடாது. இன்னைக்கே ஊருக்கு போய் தொலைறேன்னு தான் நான் சொன்னோம். இன்னும் போகாம இந்த ஏழை நம்மளை சுற்றிக்கிட்டு நிற்குது. ஷே, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறது? இதுக்கு ஒரு முடிவு கட்டாமல் விடக்கூடாது. இவளே போகணும்னு நினைச்சாலும் இவன் விட மாட்டான் போல இருக்கே. ச்சே, நான் பெத்தது இப்படி இருக்கு. என்ன பண்ணி தொலைகிறது? அதுக்காகலாம் இவளை கட்டி வச்சிட முடியாது. இவன் அசிங்கம். இவளெல்லாம் கட்டி வச்சு முடியவே முடியாது. இரு, இதுக்கு ஒரு முடிவை கட்டுறேன். இப்பவே முடிவை கட்டுறேன். முதல்ல இவனை இங்கேருந்து அனுப்பும். அப்பதான் இவளை ஒரு வழி பண்ண முடியும். இரு. செல்வா, செல்வா, எங்க இருக்கடா? இங்க பாரு, உங்க அம்மா கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன். உங்க அம்மா வந்திருக்காங்களா? நீ போ போ, என்னை விட்டுட்டு தயவு செஞ்சு போயே. என்ன இது? எங்க அம்மா தானே கூப்பிட்டாங்க. இவன் எதுக்கு இவ்வளவு பதட்டமாகறா? எதுவும் சரியில்லையே. எங்க அம்மா தானே, நான் பாத்துக்கிறேன். விடு. இங்க பாருடி. ஏய், நான் சொல்றேன், தயவு செஞ்சு போ ப்ளீஸ். நீ போயிட, என்ன புரிஞ்சுக்கங்க ப்ளீஸ். என்னை விட்டுட்டு போ. அதெல்லாம் முடியாது. நான் போக முடியாது. எங்க அம்மாவே வந்து பார்த்தாலும் பரவாயில்ல. எங்க அம்மா கிட்ட இன்னைக்கு எல்லாத்தையும் நான் சொல்லலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நான் உன் கூட தான் இருக்க போறேன். ஐயோ, நீ பொறுக்கி என்ன புரிஞ்சுக்கோடா ப்ளீஸ். இங்கேருந்து போடா, இல்லைன்னா உங்க அம்மா என்ன வார்த்தையாலே கொன்னுடுவாங்கடா. நம்ம 2 பேர் மட்டும் இப்படி இருக்கிறத பார்த்தாங்க உங்க அம்மா என்ன வார்த்தையாலே கொன்னுடுவாங்கடா. ப்ளீஸ்டா, போயிடுடா.
நான் சொல்றேன் ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போயிடு, தயவு செஞ்சு போயிடு. இவ்வளோ நேரம் அமைதியா இருந்தவா எங்க அம்மா குரல் கேட்ட உடனே பதட்டம் ஆகுறானா? இதுல என்னமோ இருக்கு. சிட்டரும்பு, இதுக்கெல்லாம் காரணம் எங்க அம்மா தான் தெரிஞ்சது. நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன்டி, அவங்களெல்லாம் சும்மாவே விட மாட்டேன். சரி, இதுக்கு காரணம் அவங்க தானே தெரியாம நான் வீணா கோவப்படக்கூடாது. கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு போயிடு. இங்க பாரு, நீ என்ன விரும்புறது உண்மைனா இப்ப இப்ப என்னை இங்க விட்டுட்டு போயிடு ப்ளீஸ். சரிடி, நான் உன்னை விரும்புறது உண்மைதான்டி. இப்போ உன்னை விட்டுட்டு போறேன், ஆனா லைஃப் லாங் நான் உன்னை விட மாட்டேன்டி. நீ எனக்கு தான். நான் போறேன். லவ் யூடி. லவ் யூடா பொறுக்கி. போயிடுடா, இங்கே போயிடு. நம்ம ரெண்டு பேரும் உங்க அம்மா அப்படி பார்த்தாங்க. நீ போயிடு, போ பொறுக்கி. உன் கூட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசவே எனக்கு தைரியம் இல்லையே. நான் எப்படிடா உன் கூட லைஃப் லாங் ட்ராவல் பண்ணுவேன்? வேணாடா பொறுக்கி. நீ என்னை விட்டுட்டு போறதும் நான் உன்னை விட்டுட்டு போறதும் ரெண்டு பேருக்குமே நல்லதுதான். ஏய், இங்க பாரு. நீங்க நீங்க என்ன இங்க? வாய மூடு. ஆமா, அன்னைக்கு அவ்வளோ சொன்னேன்ல, பெரிய இவளாட்டம் பேசுனேன். நான் இந்த ஊர்லயே இருக்க மாட்டேன், இந்த ஊரை விட்டே போயிடுவேன், அப்படி இப்படின்னு பேசுனேன். இப்போ என்ன, என் புள்ளக்கிட்ட கொஞ்சிக்கிட்டு இருக்க? இல்ல இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி நான் அவர்கிட்ட எதுவும் பேசல. அவரதான் என்ன தேடி தேடி வந்து பேசினாரு. நான் எதுவுமே அவர்கிட்ட பேசல. அவன் ஆம்பளடி, அவன் தேடிதான் வருவான். நீ என்ன பண்ணணும்? நீ தான் ஒதுங்கி போகணும். அவன்கிட்ட நெருக்கமா உட்காந்துட்டு இருக்க. அதெல்லாம் பார்க்கும்போது பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுதுடி. இல்லை, நான் எதுவும் பண்ணலைங்க. நான் அவரை அவாய்ட் பண்ண, ரொம்பவே அவாய்ட் பண்ண. ஆனா அவர் தான் கேட்கல. ஏய் சி, நிறுத்து. நீ உன் பாவலா பேச்செல்லாம் என்கிட்ட காட்டாத. நீ எப்படின்னு நல்லா தெரியுது. ஆளை மயக்கிற மாயக்காரின்னு நினைக்கிறேன். அதான் என் பிள்ளைக்கு என்ன சொக்குப்படி போட்டு வச்சான்னு தெரியல, உன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான். அது சரி, மேனா மினிக்கு மாதிரி இந்த மாதிரி மினிக்கிட்டு தெரிஞ்சவன் எவன் தான் பின்னாடி சுத்த மாட்டான். நீதான் இப்படி திரியறவளாச்சே. சரி, அதெல்லாம் போகட்டும், விட்டுத்தாலே. ஆமா, நீ என்கிட்ட என்ன சொன்ன? இன்னைக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்ன. ஊருக்கு இன்னைக்கு நீ போயிட்டு வந்தேன்னடி சொன்ன. ஏன் போகல? ஏண்டி போகல? இல்ல, நான் போகணும்னு காலையில கிளம்பிட்டேன். ஃப்ளைட் கேன்சல் ஆயிடுச்சு, அதனால தான் என்னால் போக முடியல. நாளைக்கு ஒரு நாள் தான், நாளைக்கு நைட் ஃப்ளைட்டில் கிளம்பிடுவேன். நீங்கள் கவலைப்படாதீங்க, மறுபடியும் டிக்கெட் அப்ளை பண்ணிட்டேன். நாளைக்கு நைட்டு ஃப்ளைட்டில் போயிடுவேன். நான் இங்கே இருக்க மாட்டேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. இன்னும் நீ இங்கே இருந்தீனா கவலைப்பட வேண்டியது நான் இல்லை, நீயா தான் இருக்கும். பார்த்துக்க. ஏய், ஒன்று ஊருக்கு போய் தொலை, இல்லை இந்த உலகத்தை விட்டாவது போய் தொலை. நீ எல்லாம் உயிரோட இருந்து என்ன சாதிக்க போற, என்ன கிழிக்க போற? இல்லை, நான் தெரியாம தான் கேட்குறேன். அதான் உங்கள் அம்மா உங்கள் அப்பா உன்னை விட்டுட்டு போயிட்டாங்கல்ல, நீயும் அவங்களோட போய் சேர வேண்டியது தானே. நீ மட்டும் உயிரோட இருந்து ஏன் எங்கள் உயிரை வாங்கிட்டு இருக்க? அது அது வந்து இங்கே பாரு, நீ ஊரை விட்டு போகிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. தயவு செஞ்சு ஒன்றும் ஊரை விட்டு போ, இல்லை இந்த உலகத்தை விட்டாவது போய் தொலை. என் பையன் நல்லா இருக்கணும், என் பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் நீ நினச்சினோ, என் பையனை நீ உண்மையில விரும்பி இருந்தீனா நீ ஊரை விட்டு போக வேணாம், இந்த உலகத்தை விட்டு போயிடு. அதுதான் என் பையனுக்கு நல்லது. நீ உண்மையிலே விரும்பி இருந்தீனா அதை பண்ணுவ, இல்லைன்னா பார்க்கலாம் நீ உண்மையிலே என் பையனை விரும்பியிருக்கியா இல்லையான்னு. உன் காதல் எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு நீ நிரூபி. நான் இதை யோசிக்கல, இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் நான் இதை யோசிக்கிறேன். ஆமாம், நான் உங்கள் பையனை உண்மையாகவே என் மனசார விரும்பினேன். நான் விரும்பினது உண்மைதான். நாளைக்கு அது உங்களுக்கு தெரியும். நான் அவரை விரும்பினது உண்மையா இல்லையான்னு நாளைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் இனிமேல் சந்தோஷமாக இருக்கலாம். இப்போ சந்தோஷமாக உங்கள் வீட்டுக்கு போங்க. நாளைக்கு மாலையோட வாங்க. சொல்லாத, செயல்ல காட்டு. கட்டாயம் நான் வருவேன். கண்டிப்பா நான் செயல்ல காட்டிடுவேன். நீங்க நிம்மதியா வீட்டுக்கு போங்க. நாளைக்கு உங்களுக்கு நல்ல செய்தி வரும். நீங்க போங்க. பார்க்குறேன், அந்த நல்ல செய்திக்காக நான் காத்துக்கிட்டே இருக்கேன். சீக்கிரம் வரணும். கட்டாயம் வரும். நீங்க நிம்மதியா போகலாம். இனிமே நீங்க சந்தோஷமா இருக்கலாம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்டுக்கவா? என்ன? என் செல்வாவை நல்லா பார்த்துக்கோங்க. நல்ல பொண்ணை பார்த்து கட்டி வைங்க. என் செல்வாக்கு எந்த வகையிலையும் வருத்தம் வந்துடக்கூடாது. அவரை சீக்கிரமா என்ன மறக்கிற மாதிரி நீங்க அவருக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருங்க. அப்ப அவரு சீக்கிரம் என்ன மறந்துடுவாரு.
நீ போயிட்டினாலே அவன் நிம்மதியாக இருப்பான். நீ முதல்ல போய் சேரு, அதுக்கப்புறம் என் பையனுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இங்கே பார், இன்னொரு வாட்டி செல்வான்னு சொன்னேன், நான் மனுஷியாக இருக்க மாட்டேன். கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன், பார்த்துக்க. மன்னிச்சிருங்க, நான் கடைசியாக சொல்கிற வார்த்தை அது ஒன்று தான், இனிமேல் சொல்ல மாட்டேன். மன்னிச்சிருங்க. நீ போய் சேர்ந்துட்டேன்ற நல்ல செய்திக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் எனக்கு செய்தி வரணும். நான் போகிறேன். ஆமாம்மா, ரொம்பவே நல்லாவே பார்த்துக்கிறாங்கம்மா. எனக்கு இங்கே ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அம்மா, நம்ம வீட்டில் எப்படி இருந்தேனோ அதே மாதிரி தான்மா இங்கேயும் இருக்கேன். ஒரு குறையும் கிடையாது. நீங்கள் என்னை நினச்சி கவலையே படாதீங்க போதுமா. ஆனால் எனக்கு ஒரே ஒரு கவலை தான், உங்களெல்லாம் பார்க்க முடியலையேங்கிற கவலை தான்மா. அப்பாவை பார்க்க முடியல, உன்னை பார்க்க முடியலையேன்னு எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குமா. ரொம்ப சந்தோஷம் இருக்குமா. நீ சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. அதுக்காக நம்ம வீட்டில் எப்படி இருந்தியோ அப்படியே அங்கே இருக்கக்கூடாதுமா, புரியுதா. நீயும் நிம்மிக்கு கூட மாட எல்லாமே ஹெல்ப் பண்ணு, சரியா? கண்டிப்பாம்மா. நான் இதெல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னு போனாலே நிம்மி எல்லா வேலையும் முடிச்சிடலாமா. இன்னொன்று சொல்லட்டுமா, எனக்கும் அத்தைக்கவும் நிம்மி ஒரு வேலையும் வைக்கிறது இல்லைம்மா. அவள் எப்படி தான் இவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கான்னு தெரியலம்மா. கடகடன்னு எந்திரிக்கிறான், எல்லா வேலையும் டக்கு டக்குன்னு முடிச்சிடறான். அம்மா, அவள் பம்பர மாதிரி சுற்றுறாம்மா. நான் இப்படி ஒரு நிம்மியை அவங்க வீட்டில் பார்த்ததே கிடையாது. ஒருவேளை அவங்க வீட்டில் இப்படி தான் இருந்திருப்பாப்பில் இருக்கு. நான் எப்பயாச்சும் பார்த்ததுனால எனக்கு தெரியலையோ என்னமோ. அப்படி இல்லை ரித்துமா, அம்மா வீட்டில் இருக்கும்போது அம்மா எல்லாமே பார்த்துப்பாங்கன்னு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக தான் இருப்பாங்க பொண்ணுங்கள்லாம். அதுவே தான் புகுந்த வீட்டுக்கு போயிட்டாங்க, அது புகுந்த வீடு கிடையாது, தன்னோட வீடாக நினச்சி எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வாங்க. அப்படிதான் நிம்மியே இப்போ நடந்துக்கிறா. நீயும் சீக்கிரத்தில் அந்த மாதிரி தான் நடந்துக்கணும், புரியுதா ரித்துமா? எல்லாம் புரியுதுமா. கண்டிப்பாக நான் சீக்கிரம் எல்லாமே கற்றுக்கிறேம்மா. மற்ற வேலைலாம் செய்ய தெரியும், பட் சமையல் மட்டும் தான் எனக்கு இன்னும் தெரியல. அதையும் நான் சீக்கிரம் கற்றுக்கிறேம்மா. எப்படியாவது கற்றுக்கிறேன். பாருங்களேன், நீங்கள் வர அன்னைக்கு நான் சமைச்சு போடுறதா நீங்கள் சாப்பிடுவீங்க, போதுமா? ரொம்ப சந்தோஷம் ரித்து. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலம்மா. என் பொண்ணு அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான்றதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்குமா. இதெல்லாம் உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவார். அவர் தான் உன்னை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தார். அப்புறம் ரித்து, உங்கள் அத்தை எதுவும் சொல்கிறது இல்லைல்ல, நீ எல்லாமே செய்கிறா, நீ எதுவும் செய்யலன்னு அத்தை எதுவும்? சேச்சா அம்மா, அத்தை அப்படிலாம் கிடையவே கிடையாதுமா. அத்தையும் என்ன தெரியுமா சொன்னாங்க, உன்னால் எப்படி முடியுமோ அப்படி நீ செய் ரித்து, ஒரு பிரச்சனையும் கிடையாது. இல்லை முடியலையா, பரவாயில்ல, நீயும் நிம்மியும் நிம்மதியாக இருங்க, அத்தை நானே பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்கம்மா. இப்படி ஒரு அத்தை கிடைக்க உண்மையிலே நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணுமா. ரொம்ப சந்தோஷம் இருக்குமா. அதுக்காக உங்கள் அத்தையை எல்லா வேலையும் செய்ய விட்டு பார்க்கக்கூடாது, புரியுதா? நிம்மி அவளோட பொறுப்பை கரெக்டாக பண்ணிட்டு இருக்கா, நீயும் அதே மாதிரி உன்னோட பொறுப்பை எடுத்து கரெக்டாக பண்ணணும். உங்கள் அத்தையை ஒரு வேலையும் வாங்கக்கூடாது. உங்கள் அத்தைக்கும் வயசாயிடுச்சு, என்ன மாதிரி தான் அவங்க. அதனால அவங்க இனிமேல் நிம்மதியாக உட்காந்து அவங்க பாட்டில் அவங்க வேலையை பார்க்கணும். நீங்கள் தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யணும், புரியுதா? சரி ரித்துமா, நீயும் அப்படியே சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். உங்கள் அத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க, அத்தை மாமாவும் நல்லா பார்த்துக்கோங்க. நிம்மி செய்கிறானேன்ட்டு நீ கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. நிம்மி கிட்ட போய் கொஞ்சம் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்க, புரியுதா? அப்புறம் வேற எதுவும் இல்லைம்மா, பார்த்துக்க. அம்மாக்கு நீ தூரமாக இருக்கிறேங்கிறது மட்டும்தாம்மா கஷ்டம், மற்றபடி வேற எதுவும் இல்லை. நீ அங்கே சந்தோஷமா இருக்கியா, அது போதும்மா. அம்மா, என்னை பற்றி கவலையே படாதீங்கம்மா. இங்கே எல்லாரும் என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க. அதை விட உங்கள் மாப்பிள்ளை அவர் ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறாருமா. அத்தை மாமா, அருண் மாமா, நிம்மி யாரும் என்ன ஒரு குறை சொல்கிறது இல்லைம்மா. எல்லாரும் நல்லா பார்த்துக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் நம்ம வீட்டில் இருந்ததை விட இங்கே இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த அளவுக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கேன்னா பார்த்துக்கங்களேன். ரொம்ப சந்தோஷம் இருக்கு. சரிம்மா, நீ இப்போ அத்தையும் மாமாவும் தேட போகிறாங்க, நீ இப்போ அப்புறம் மாப்பிள்ளையும் வேறு தேடுவார். போ, நான் அப்பா வராதான்னு பார்க்குறேன்னு. ஆமாம்மா, உங்கள் மாப்பிள்ளை என்னை தேடிக்கிட்டே தான் இருப்பாரு. சரி நான் கீழே போகிறேம்மா, ரொம்ப நேரம் ஆச்சு டெரஸ்க்கு வந்து. சரி நான் கீழே போகிறேம்மா. நீங்கள் அப்பா வந்தோடனே சொல்லிடுங்க. அப்பா வந்தோடனே ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கால் பண்ணுங்கம்மா. கண்டிப்பாக நான் வைத்தோம். அப்பா வந்த உடனே நான் உனக்கு கால் பண்ணுறேன். ஆனால் இந்த நைட் டைமில் வேண்டாம், காலையில் பண்ணுறேன், சரியா? சரிங்கம்மா. சரிம்மா, வைக்கிறேன். பாய்மா, குட் நைட். பாய்டா. என்னம்மா நடக்குதுங்க? அவங்க எவ்வளோ சந்தோஷமா அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க பாத்தீங்களாம்மா? எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எவ்வளோ சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்கா. இன்னும் கொஞ்சம் நாள்ல பாரு, அவ வாயாலேயே அவ என்ன சொல்லுவான்னுட்டு. அந்த அளவுக்கு நான் அவளை மாத்திடுவேன். ஆமாம்மா, இவங்களை மாத்தினா மட்டும்தான் இந்த குடும்பத்துல குட்டையை குழப்ப முடியுமா? குட்டையை குழப்பினாதான் இன்னும் அருண் மாமா பக்கத்துல போக முடியும். நிம்மியே இந்த வீட்டை விட்டு வெளியில திறக்க முடியுமா? நீங்க எதனா பண்ணுங்கம்மா. இவங்கள எதனா பேசி இந்த குடும்பத்தோட ஒன்றை விடாம பண்ணுங்கம்மா. உங்க அம்மாவுக்கு தெரியாததாடி நான் எப்படி பேசி அவ மனசை மாத்திரன்னு மட்டும் பார்த்துட்டே இரு. ஆனா இவங்க மாறுவாங்களாம்மா? பணம் இருக்கிற இடத்துல திமுறும் கொஞ்சம் இருக்கும். அந்த திமுறை தான் இப்போ நான் இவகிட்ட ஏற்றி விட போகிறேன். ஏற்றி விட்டுட்டான் மற்றதை அவள் பார்த்துக்குவா. நம்ம ஓர நின்று வேடிக்கை பார்த்தா மட்டும் போதும். நீ வா, நம்ம பண்ண வேண்டியதை ஆட்டோமேட்டிக்காக அவளே பண்ணிடுவா. சரி, இதுதான் சமயம். அவள் தனியாக இருக்கா, இப்போ தான் அவளை நம்ம குழப்பி விட முடியும். சரி, நீ அமைதியாக இரு, அம்மா நான் பார்த்துக்கிறேன், புரியுதா? சரிங்கம்மா, நீங்கள் போய் உங்கள் வேலையை காட்டுங்க. நானும் நடுவில் கொஞ்சம் என் வேலையும் காட்டுறேம்மா. வாங்க. ஆமாம்மா, வா. யாராவது மேலே வரதுக்குள்ளார இவளை கொஞ்சமாவது குழப்பி விடுவோம். சரிங்கம்மா, நான் வைக்கிறேன். அவர் நேரம் என்னை தேடிட்டு இருப்பாருமா.
சரிம்மா பாய்மா. சரிம்மா வச்சுறேன். ஐயோ சித்தி நீங்களா? போங்க, நான் கொஞ்ச நேரத்தில் பயந்தே போயிட்டேன். அட என்ன பார்த்து ஏமா பயப்படுறேன்? உங்களை பார்த்தெல்லாம் பயப்படல சித்தி. நான் ஃபோன் பேச திரும்பின உடனே நீங்கள் பின்னாடி நிற்கிறீங்களா, அதை பார்த்த உடனே பயம் வந்துருச்சு. அதான் வேற ஒன்றும் இல்லை சித்தி. சரி நகர்ந்துக்கங்க, நான் கீழே போகிறேன். அட இரு ரித்துமா, உன்கிட்ட பேசலாம் தான் வந்தோம். நீ என்ன காலை சுடு தண்ணி ஊற்றுன மாதிரி போட போறேன்னு குதிக்கிறேன்? இல்லை சித்தி, ஏற்கனவே அம்மா கிட்டயே ரொம்ப நேரம் பேசிட்டேனா, அதுலேயே டைம் போயிடுச்சு. இப்போ அவர் வேற வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு சித்தி. அதான் சொல்லுங்க சித்தி, என்ன பேசணும்? இல்லம்மா, நான் உன்கிட்ட பெருசா பேசினது இல்லை. நீ எப்படின்னு எனக்கு தெரியாது இல்லையா, சரி அதான் பேசலாமே அப்படின்னு மேலே வந்தோம்மா. எப்படி உன்கிட்ட நாங்கள் பேசலாமா இல்லை வேணாம்னா சொல்லுமா, நாங்கள் போயிடுறோம். என்ன சித்தி அப்படிலாம் சொல்லிட்டீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் பேசலாம் தாராளமாக. நானே இந்த வீட்டுக்கு புதுசு, அதனால எனக்கு கொஞ்சம் பழகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. அதனால நான் யார்கிட்டயும் சரியாக பேச முடியல சித்தி. அப்படிலாம் எதுவும் இல்லை, சொல்லுங்க சித்தி. அடா அடா அடா, என்ன ஒரு பொறுமை, என்ன ஒரு பணிவு. அம்மா அடியோ, இவ்வளோ பணக்கார வீட்டு பொண்ணாக இருந்தாலும் உங்ககிட்ட இந்த பொறுமையும் பணிவும் இருக்க பாரு. இதை பார்க்கும்போது எனக்கு அப்படியே புல் அரைச்சி போகுது ரித்துமா. என்ன சித்தி, நான் எப்பவும் போலேதான், எப்பவும் இப்படிதான், அதனால இப்பவும் இப்படிதான். பாரு, இப்போ கூட உனக்குள்ள எவ்வளோ ஒரு பணிவு. அது சரி, இந்த வீட்டுக்கு ஒரு மருமகளாவது கொஞ்சம் பணிவா பொறுமையாக இருந்தா நல்லது தான். நீ அந்த நிம்மி மாதிரி இல்லைம்மா, நீ ரொம்பவே பணிவாக பேசுகிறம்மா. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு ரித்துமா. என்ன சித்தி ஏன் அப்படி சொல்கிறீங்க? நிம்மியும் ரொம்ப பொறுமைசாலி தான், அவகிட்டையும் நிறையவே பணிவு இருக்கு. அவ பெரியவங்களை கண்டா ரொம்பவே மரியாதை கொடுப்பா. நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் இல்லை சித்தி. நீ தாம்மா சொல்லிக்கணும். நீ வேணா பார்த்துக்கிட்டே இரு, என்ன அவள் எப்படி முறைப்பான்னு பாரு. போக வர என்ன முறைப்பா. நான் எதனா கேட்டான் திமுறா பதில் சொல்லுவா. நீ பார்த்துக்கிட்டே இருமா. நான் எவ்வளோ பெரியவா, ரொம்ப பெரிய மனுஷி தானே. அவங்க அம்மா வயசு தானே எனக்கும், அவங்க அம்மா மாதிரி தானே என்னையும் பார்க்கணும். ஆனால் அவள் என்னை அப்படி பார்க்க மாட்டா. இப்படி போகும்போது என்னை முறைப்பா, அப்படி வரும்போது என்னை முறைப்பா. அது மட்டும் இல்லை, ஒரு காஃபி எதனா கேட்டால் கூட என்னை பார்த்து ஒரு முறைப்பா பாரு. அந்த முறைக்கிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உனக்கு நான் காஃபி போட்டு தரணுமாடி அப்படிங்கிற மாதிரி இருக்கும்மா. இல்லை சித்தி, எனக்கு தெரியல. என்கிட்ட நிம்மி நல்லா தான் பேசி பழகிறா, எல்லார்கிட்டையும் நல்லா தான் பேசி பழகிருக்கா. நான் பார்த்த வரைக்கும் நிம்மிக்கிட்ட அந்த மாதிரி எதுவும் திமிர்த்தனம் தெரிஞ்சதில்லை சித்தி. உனக்கு எப்படிமா தெரியும் அவளை பற்றி? நீ எப்போ ஒருக்கா தான் அவளை பார்ப்ப. நாங்கள் அவளை சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கோம். அவளுக்கு பொறாம குணமும் பொச்சரிப்பும் ரொம்பவே அதிகம். அது உனக்கு இப்போ தெரியாது. நீ இப்போ அவள் கூட தானே இருக்க போகிற. போக போக பாரு, அவளோட ஆக்டிவிட்டீஸ்லாம் எப்படி இருக்குன்னு உனக்கே தெரியும். சரிங்க சித்தி, அரவிந்த் என்னை தேடுவார், நான் போகிறேன். நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. சரி மரித்து, உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியுது. உன் குணம் வேறு யாருக்கும் வராது. உனக்கு ரொம்ப நல்ல குணம். நான் அவளை பற்றி எதுவும் சொன்ன உடனே உன்னால் தாங்கிக்க முடியலன்னு நினைக்கிறேன். அதனால தான் உன்னால் நின்று கூட கேட்க முடியல போல இருக்கு. உனக்கு இவ்வளோ நல்ல குணம் இருக்குது. ஆனால் அவள் உன்னை பற்றி பின்னாடி என்னென்னமோ பேசிக்கிட்டு தெரியுறா. சரி, நான் என்னன்னு சொல்கிறது. சரிம்மா நீ போ, நான் எதுவும் சொல்லி உன் மனசை குழப்பி விட பார்க்கலாமா? நீ போம்மா, நீ போய் அரவிந்த பாருமா. என்ன சித்தி என்ன சொல்கிறீங்க? நிம்மி என்னை பற்றி பின்னாடி பேசுகிறாளா? யார்கிட்ட என்னன்னு சொன்னா? ஐயோ, நான் வேற ஏதோ தெரியாமல் வளரிட்டேம்மா. அதெல்லாம் எதுவும் இல்லைம்மா, நான் ஏதோ லூசுத்தனமாக வளரிட்டேன். அவள் அப்படிலாம் எதுவும் பேசலாமா? அதெல்லாம் எதுவும் கிடையாது. நீ போம்மா, நீ போ. அரவிந்த் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காப்ல, நீ போம்மா. அக்கா அம்மா போய் சொல்கிறாங்க. நிம்மி அக்கா என்கிட்டயே உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. ஆனால் அம்மா அந்த மாதிரி எதுவும் சொல்லி உங்கள் குடும்பத்தில் குழப்பம் உண்டாக்கிடக்கூடாதுன்னு அப்படி யோசிக்கிறாங்க போல இருக்கு. ஏண்டி வாயை மூடிட்டு இருக்க மாட்டேன்? நானும் எதுவும் தெரியாமல் வாயை விட்டுட்டேன்னு பார்த்துட்டு இருக்கேன். நீ என்ன இந்த மாதிரிலாம் அவகிட்ட சொல்லக்கூடாது. கம்முன்னு இரு. நிம்மி நம்மக்கிட்ட எது சொன்னாலும் அதை நம்ம ரித்துக்கிட்ட சொல்லக்கூடாது. கொஞ்ச நேரத்துக்கு நீ அமைதியா இரு. சித்தி இங்கே பாருங்க. சொல்லுமா ரித்து. ஆமாம், நிம்மி என்னை பற்றி என்ன சொன்னா? சொல்லுங்க, என்ன சொல்லி உங்ககிட்ட? ஐயோ ரித்துமா, அவள் சின்ன பொண்ணு, ஏதோ தெரியாமல் வாய் விட்டுட்டா. அதெல்லாம் எதுவும் சொல்லலாமா? நிம்மி என்கிட்ட உன்னை பற்றி என்ன சொல்ல போறா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போமா. சித்தி நீங்கள் ஏதோ மறைக்கிறீங்க. நீங்கள் சொல்லுங்க, நிம்மி என்னை பற்றி என்ன சொன்னான்னு. நீங்கள் எதுவும் வந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க சித்தி. இல்லைம்மா, இப்போ நான் சொல்லிடுவேன். நீ அதை போய் அவகிட்ட கேட்டு சண்டை போட்டு அதுக்கப்புறம் இது யார் உங்ககிட்ட சொன்னாங்கன்னு கேட்பாங்க. நீ என்ன கை காட்டுவேன். அப்புறம் நாங்கள் வந்து நாங்களே ஏற்கனவே இந்த வீட்டில் ஒண்டிக்கிட்டு இருக்கோம். நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, எங்கள் பேர் அடிப்பட்டா எங்கள் நிலமை என்ன ஆகுறது? நாங்களே போக்கடை இல்லாமல் தான் இங்கே தங்கிட்டு இருக்கோம். நீ கொஞ்சம் யோசிச்சு பாருமா. சரி சித்தி, நீங்கள் எது சொன்னாலும் நான் போய் நீங்கள் தான் சொன்னீங்கன்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் சொல்லுங்கள். அவன் என்னை பற்றி என்ன சொன்னான்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக தான் கேட்குறேன். நீங்கள் சொல்லுங்கள், நான் அதை அவகிட்ட கூட போய் கேட்க மாட்டேன் சித்தி. சொல்லுங்கள். அது வந்துமா அக்கா, அம்மா சொல்ல மாட்டாங்க. அம்மாவோட குணமே இதுதான். எந்த குடும்பத்திலையும் நம்மளால பிரச்சனை வந்ததா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. அதனால கண்டிப்பாக அம்மா சொல்ல மாட்டாங்க. ஆனால் நான் சொல்லுவேன்க்கா. ஏன்னா நிம்மி உங்களை பற்றி என்கிட்ட அவ்வளோ சொல்லியிருக்கா. என்ன சொல்கிறேன்? அப்படி என்ன சொன்னா என்னை பற்றி அவ? எனக்கு சொல்லு. நான் சொல்கிறேன்க்கா, ஆனால் நான் தான் சொன்னேன்னு நீங்கள் நிம்மிக்கிட்ட போய் சொல்லிடக்கூடாது. அப்படின்னா சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். இல்லைனா நானும் சொல்ல மாட்டேன்க்கா. நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, சொல்லு. என்ன சொன்னா அவன் என்னை பற்றி? சரிங்கக்கா, நான் சொல்கிறேன். நீங்கள் ரொம்ப திமிர் பிடிச்சவங்களாமா. அதுலேயும் சாதா திமிர் கிடையாது, பணத்திமிர் பிடிச்சவங்களாமா. இப்படி தான் என்கிட்ட சொல்லி ஸ்டார்ட் பண்ணாக்கா. சரி, வேற என்ன சொன்னா? வேற என்ன, அரவிந்த் மாமாக்கு நீங்கள் துளி கூட செட்டே ஆகலையாமா. அரவிந்த் மாமா தான் கண்ணு தெரியாமல் உங்ககிட்ட வந்து விழுந்துட்டாரு அப்படின்னு சொன்னா. வேற
வேற என்ன, அவ இன்னொன்னு சொன்னா. அதை கேட்கும் போது கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்தது. அப்படி என்ன சொன்னா சொல்லு. எங்களுக்கு கல்யாணம் ஆனதும் நான் தானே அந்த வீட்டுக்கு மூத்த மருமக. இவ பணத்து மேலாம் நான் எப்படி அடக்கிறேன்னு மட்டும் பாரு. நான் அந்த வீட்டுக்கு மூத்த மருமகளா போனதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட இவ எனக்கு அடிமையாவே நான் ஆக்கிடுவேன். நான் சொல்ற வேலையா தான் அவ செஞ்சாகணும். அப்படிதான் செய்யற மாதிரி நான் வச்சுப்பேன் அப்படின்னு சொன்னாக்கா. ஓஹோ, இன்னும் வேற எதுனா சொன்னாலா இல்ல இவ்வளவுதானா? அம்மாடி ரித்து, அவ ஏதோ தெரியாம சொல்லிட்டா. நீ இதுக்கு எதுக்குமா கோவப்படுற? நீ போய் நிம்மிக்கிட்டலாம் எதுவும் கேட்காத, சரியா? அடைச்சி நிறுத்துங்க. இப்பதான் தெரியுது ஏன் நிம்மி உங்களை முறைக்கிறானிட்டு, ஏன் உங்களை பார்த்தாலே கடுப்பா இருக்கானிட்டு இப்பதான் தெரியுது. ஆமா, உங்க 2 பேருக்கும் வேற வேலையே இல்ல. என்ன பாக்குறீங்க? நீங்க சொன்னதெல்லாம் நான் நம்பிடுவேனா? எனக்கு தெரியாது நிம்மியை பத்தி. நீங்க நிம்மிக்கிட்ட எவ்வளவு நாளா பழகுறீங்க, நான் எவ்வளவு நாளா பழகுறேன்னு உங்களுக்கு தெரியாது. எனக்கு நிம்மியை பத்தி நல்லாவே தெரியும். இப்ப நீங்க சொன்னீங்களே, இதுல ஒண்ணு கூட அவ கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லி இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அக்கா நீங்க பாரு, சின்ன பொண்ணாச்சேன்னு பாக்குறேன். இல்ல செவிலியே அரைஞ்சேன்னு வச்சுக்கான், கண்ணு 2 பழுத்துரும். போய் வேற எதனா வேலை இருந்தா பாரு. இந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்குற வேலை வச்சுக்காத. தேவையில்லாததெல்லாம் சொல்லி என் மனசை கலைக்கணும்னு நினைக்காதீங்க, புரியுதா? நான் இப்போ இல்ல எப்பவுமே மாற மாட்டேன். நிம்மியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். போய் வேற எதனா வேலை இருந்தா பாருங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. அம்மாடி ரித்து, இருமா ஏமா டென்ஷன் ஆகுற? சரிம்மா, நான் சொன்னதெல்லாம் பொய்யாவே இருக்கட்டும். நீ நம்பவே வேணாம். உனக்கா 6 நாள் போக போக இங்கே என்னென்ன நடக்குதுன்னு உனக்கே தெரியும். அப்போ நீயே புரிஞ்சுப்பம்மா. இப்போ நாங்கள் சொல்கிறது உனக்கு பொய்யா தான் தெரியும். சரி விடுமா, நாங்கள் பொய் சொன்னதாவே இருந்துட்டு போகட்டும். நீங்க பாருங்க, இதுக்கு மேல நீங்க 2 பேரும் என்கிட்ட எதனா ஒரு வார்த்தை சொன்னாலும் உங்களுக்கு மரியாதைங்கிறதே கிடையாது. வழி விடுங்க, நான் போறேன். இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசுனதே தலைவலியை உண்டாக்கிட்டீங்க. சே, நகருங்க. என்னம்மா, என்ன இப்படி ஆயிடுச்சு? நம்ம பிளானெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சம்மா. அடியே, நம்ம பிளான் எதுவும் வேஸ்டே ஆகலை. இப்போ தானே பற்ற வச்சுருக்கோம். பத்துறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் தான். ஆனால் இன்னும் கொஞ்ச நாளில் அது எப்படி பத்துதுன்னு மட்டும் பாரு. பத்திடுச்சு, சும்மா குபு 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 குபுன்னு ஏறிய போகுது. இது ஆரம்பம்தான், கொஞ்சம் பொறுத்து பார்ப்போம். எனக்கு ஒன்றும் புரியலம்மா. அவங்க நம்மளை இப்படி திட்டிட்டு போறாங்க, நீ என்னன்னா சிரிச்சிட்டு இருக்க? என்னம்மா இதெல்லாம்? அடியே, அவ நம்மளை திட்டிட்டு போல, நிம்மியை பற்றி சொன்னதை அவள் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நம்மளை திட்டுற மாதிரி மேலாக்க பாவலா காமிச்சிட்டு போறா. நீ வேணா பாரு, நம்ம சொன்னது அவள் மனசை போட்டு அரைச்சிக்கிட்டே இருக்கும். இனிமே அவள் நிம்மியை பார்க்குற பார்வை, நிம்மி அவளை எதனா ஒரு வேலை சொன்னாலும் இவளுக்கு நம்ம சொன்னது தான் மனசில் வந்து நிற்கும். இதுக்கப்புறம் தான் பற்ற போகுது. எப்படி பற்ற போகுதுன்னு மட்டும் பார்த்துக்கிட்டு இரு. இப்போ தான் தீ உரசிக்கிட்டு இருக்கு. அது உரச எப்படி தீ பரவலாக பத்துதுன்னு மட்டும் பார்த்துக்கிட்டே இரு. அப்போ இப்படியாவது பத்திடுன்னு சொல்றியாம்மா? பத்திக்கிட்டு குபு குபு குபுன்னு எரிய தான் போகுது. அந்த எரிச்சல்ல நம்ம சந்தோஷமா குளிர்காய தான் போகிறோம். நீ ஏதோ சொல்றம்மா, ஆனா எனக்கு இதெல்லாம் சரியா வருமானு தெரியல. நான் எப்பதான் அருண் மாமா கிட்ட சேருவேன்னு தெரியலம்மா. எனக்கு அருண் மாமாவும் நிம்மி இருக்கிறத பார்த்தாலே கோபமா வருதுமா. நான் இருக்க வேண்டிய இடத்துல அவ இருக்காளேன்னு நினைக்கும் போது வயிறு எரியுதுமா. நான் அவர் கூட இருக்கணுமா? நான் அந்த ரூம் பக்கம் போனாலே அவர் என்னை திட்டுறாருமா. அந்த ரூம்ல நானும் அருண் மாமாவும் இருக்கணும், அந்த பெட்ல நானும் அவரும் தான் இருக்கணும். ஆனா இவ இருக்காளே, எனக்கு அதெல்லாம் நினைக்கும் போது அவசரமா வருதுமா. நீ கவலைப்படாத, கூடிய சீக்கிரத்தில் அந்த ரூமில் நீயும் வரணும், ஒன்றா சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. நீ போயிட்டு அதை நினச்சி சந்தோஷமாக படுத்து தூங்கு. அம்மா இருக்கேன்ல, மற்றதை அம்மா பார்த்துக்கேன். போ. சரிம்மா, வா போலாம். Hi dears, good afternoon. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன் பா. இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்றவங்களுக்கு விஷ் பண்ணிடலாமா? Wish you many more happy returns of the day, Rajik bro. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ரஜிக் ப்ரோ. ப்ரோ, இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபரோட அம்மா அப்பாவுக்கு வெட்டிங் டேப்பா, அவங்களுக்கும் விஷ் பண்ணிடுவோம். ரமாமா முத்துசாமி அப்பா, உங்களுக்கு இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் ரமாமா முத்துசாமி அப்பா. ரஜிக் ப்ரோ, நீங்க இன்னைக்கு மாதிரியே லைஃப் லாங் ஹாப்பியா இருக்கணும் ப்ரோ. அதே போல ரமாமா முத்துசாமி அப்பா, நீங்க இன்னைக்கு போல என்னைக்குமே சந்தோஷமா லைஃப் லாங் ஹாப்பியா இருங்க. நீங்க எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா அப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்றே ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன். நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஒரு சிலர் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். போஸ்ட் பார்க்காதவங்களுக்காக மறுபடியும் இன்னைக்கு சொல்லிக்கிறேன். நாங்கள் நியூ சேனல் ஓப்பன் பண்ணிட்டோம்ப்பா. எம்எம்கே சீரீஸோட கண்டினியூஷன் இந்த சேனலில் வரும். இன்னொரு 3 to 4 டேஸ்க்குள்ளே வரும். சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி ஆட் ஆகிறாங்கன்றதை பார்த்துட்டு நான் வீடியோவை கண்டினியூ பண்ணிடுறேன். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் நியூ சேனலோட லிங்கை கொடுத்துருக்கேன்ப்பா. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணிடுவீங்கன்னு தெரியும். நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா தான் நான் எம்எம்கேயோட சீரியஸை கண்டினியூ பண்ண முடியும். ப்ளீஸ் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். வீடியோ பாருங்க, எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க.
ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் டியர்ஸ்.